வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் ராசி பலனே நல்லா பொருந்தும், புரியும். ரொம்ப சிம்பிள். நான் லக்னத்துக்கு தான் பலன் சொல்கிறேன். ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்த்துருங்க. அந்த நான் சொல்கிற ராசியுடைய பேர் தான் லக்னத்துடைய பேரும். அது ராசி லக்னம் எப்படின்னா எடுத்துங்க. ஸோ லக்னத்துக்கு பலன் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனநிலையும் உங்கள் முயற்சியும் எப்படி இருக்கும்னு உங்கள் ராசியில் பார்த்துது. 2. 3வது உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில், அதாவது உங்கள் பர்த் சார்ட்னு சொல்கிறோம், அதில் எப்படிப்பட்ட கிரகநிலையோடு நீங்கள் பிறந்திருக்கீங்க, நல்ல அந்த அந்த யோக கிரகங்கள் எப்படி இருக்குது, பாவ கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ வலுவாக இருக்குது, எவ்வளோ யோகமாக இருக்குது, இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கு நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை பார்த்துருங்க. அடுத்தது நீங்கள் என்ன தசா புத்தியில் இருக்கீங்க அதையும் இதோட வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் சூப்பர் இம்போஸ் பண்ணி அழகாக இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். உங்கள் மண்டலம், அதாவது உங்கள் லக்னம், உங்கள் ராசி எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. lifehoroscope.in அது மட்டும் தான் என்னுடைய சைட்டு. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் மட்டும் போய் எடுத்துங்க. அது வந்து ரிகார்டிங் கன்சல்டேஷனாக இருக்கலாம், இல்லை ரிகார்டிங் வந்து ஹாரோஸ்கோப் சர்வீசஸ், அதாவது ஹாரோஸ்கோப் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் அப்படின்னா அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக ஜூன் மாத ராசி பலனை பார்ப்போம். கடகராசி. கடகராசிக்கு லாஸ்ட் டைம் குரு பயிற்சிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்ப எல்லாம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இந்த மாதம் ஒரு ஆஃப் ஆஃப் த மந்த் ஜூன் வரைக்குமே ரொம்ப ஃபேவரான சைடில் தான் ட்ரான்ஸிஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனி மட்டும்தான் 8ல் இருக்குது. சனியை தவிர செவ்வாய் வந்து நல்லா ஸ்ட்ராங் பொசிஷனில் வராது. இப்போ 10ல் வந்து செவ்வாய் வந்து ராஜ பதவி கடகத்தை பொறுத்த வரைக்கும். 9ல் ராகு, 10ல் செவ்வாய், 11ல் குரு, 11ல் சுக்கிரன், சூரியன், புதன், எல்லாமே 10, 11, 9. 8ல் மட்டும் சனி சிறு தடை, அதுவே ஒரு விதமான தடையும் அதுலேருந்து வரக்கூடிய வரமும் கலந்துருக்கும். சரி, இப்போ கடகத்துக்கு ஃபஸ்ட்டு கரியர் பாயிண்டில் பார்த்தோம்னா, வேலையிலே ஏகப்பட்ட தலைவலி, எனக்கு தாங்க முடியல. சில பேர் இந்த கடகம் கும்பம் காம்போவில் பிறந்திருப்பாங்க, கடகராசி கும்ப லக்னம் அப்படின்ட்டு. ஸோ வேலையே ரொம்ப நான் கஷ்டப்பட்டு போராடுறேன், இப்போ வேலை இல்லாமல் லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாராவது வருத்தப்பட்டிங்கன்னா, இந்த முறை இந்த செவ்வாயுடைய அந்த பொசிஷன், அதாவது செவ்வாயுடைய ட்ரான்சிஷன் என்ன பண்ணுதுன்னா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும், தொழிலில் வந்து பிஸ்னஸில் ஆர்டர் இல்லாதவங்களுக்கு ஆர்டரும், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் உங்களுக்கு ஃபேவராக நடக்கணுமோ அதெல்லாம் ஃபேவர் பண்ணுற மாதிரி லாபகரமான, ஒரு அதிர்ஷ்டகரமான, ஒரு லாபகரமான, ஓரளவுக்காவது விருப்பத்தை நிறைவேற்றபடி. 100% நம்ம சொல்லிட முடியாது, சனி 8ல் இருக்கார் அப்படி சொன்னால் அவர் பழிக்க விட மாட்டார். ஸோ ஓரளவுக்காவது மனசை திருப்திப்படுத்துறது மாதிரி, பரவாயில்ல இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஜாப் கிடச்சிருக்கு, இந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் கிடச்சிருக்கு, இந்த அளவுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, நமக்கு ஏதோ ஒரு ப்ரொப்போசல் ஓகே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன திருப்தியோட ஒரு ஜாப் அண்ட் ஒர்க்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். இது கடகத்துக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். 2வது விஷயம் நம்ம பார்க்குறது என்னென்னா, ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை எதுவும் தொல்லை இல்லாமல் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, சப்போஸ் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இது பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த நியூலி மேரிடு 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி சூழ்நிலை உடையவர்கள் தான் அந்த சனி 8ல் இருக்கிறதுனால ஏதாவது தொல்லை பண்ணி ட்ரை பண்ணுவார். ஏன்னா புதிய வாழ்க்கையில் வந்து புரிதல் உடனே வந்துடும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறாரு. அதில் கொஞ்சம் நீங்களும் எச்சரிக்கையாக அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண ஏற்பாடுகளில் இன்னும் கூட ஏதாவது ஒரு வகையில் இந்த சனி வந்து தடை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதையும் மீறி சில பேர் கல்யாணம் நடக்கும். யாருக்கு நடக்கும்னா, இப்போ குரு பலன் நல்லா இருக்குது, சுக்கிரனும் நல்லா இருக்கார், செவ்வாயும் நல்லா இருக்கார். எப்பவுமே ஒரு திருமண விஷயங்களை பார்க்கும்போது 7, 8 சுத்தமாக இருக்கா ஒரு ராசிக்கு, செவ்வாய், குரு, சுக்கிரன் நல்லா இருக்காரு, அப்போ திருமண வாழ்க்கை பந்தம் நல்லா இருக்காரு. அப்போ உங்கள் பார்ட்னருக்கு நல்ல ராசியில், அவங்களுக்கு சனியால் இடையூறு இல்லாத ராசியில் இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் இல்லை. அப்போ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் இது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பு, நிறைய பேருக்கு கடகத்தில் உறவுகளால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள்லாம் நிறைய இருக்கும். பெரிதுபடுத்தாமல் கொண்டு போயிடுங்க. பெரிதுபடுத்தாமல் கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே கடந்துடலாம். ஏன்னா ஒரு சோதனையான காலத்தில் நீங்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணி, சில கிரகத்துக்கு சில பலன் இருக்குது. செவ்வாய்னா வந்து கோவப்பட்டு திருப்பி எமோஷனில் சேர வச்சிடும். குரு எப்பவுமே ஒரு சண்டையில் நன்மை தான் பிறக்கும். சுக்கிரன் வந்து என்னென்னா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு மேலே உள்ள பொசிஷனஸ்னால வரும். சந்திரன் மன்னிக்கும் மறக்கும். சனி அப்படி கிடையாது. ஒரு தடவை ஒரு பாயிண்ட்லாம் வெளியே வந்துடுச்சுன்னா, கோவத்தில் ஏதாவது இடமா பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஒரு அழியாத வடுவாக, ஒரு அழியாத காயமாக அப்படியே பதிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லதுன்றது என்னோடய கருத்து. இது வந்து ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு வந்துன்னா, மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபேமிலியை பற்றியோ, பணத்தை பற்றியோ, ஜாபை பற்றியோ, பிஸ்னஸை பற்றி எதை பற்றியும் கவலை இல்லைன்னா, நீங்கள் பாட்டில் உங்கள்
ராஜா நடைய நடந்துட்டு போயிட்டே இருக்கலாம். செவ்வாய் 10லனா உங்களுடைய கரியர் என்னன்னு ஒரு ஒரு நீங்கள் தான் முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து இந்த முறை சூப்பராக இருக்கும். அப்போ மாணவர்களுக்கு வந்து இது ரொம்ப சாதகமான ஒரு டைம். அடுத்து வந்து சூரியன் புதன் வந்து ஆதித்ய யோகத்தை ஒன்றாவே அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறது, ஒரு சீட் கிடைக்கணும்னு ட்ரை பண்ணுறது எல்லாத்துக்குமே சாதகமான டைம் தான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்குது. சனி 8ல் இருக்கிறதுனால ஏன்னா சோதனை வேறு ரூபத்தில் வரும். அது படிப்பில் வரும்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தில் வரும்னு சொல்ல முடியாது. சனி வந்து 8ல் இருக்குது. எதையாவது ட்ரை பண்ணி எதாவது குழப்பம் பண்ண ட்ரை பண்ணும். நீங்கள் அதையும் கடந்து உங்கள் முயற்சி நீங்கள் எடுத்துடணும். அது ரொம்ப ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். ஒன்று கடகத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்குது தான் நான் சொல்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னா இல்லத்தரசிகள். பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லாமே நல்லா நடந்தாலும் கூட ஏதோ ஒரு சுமை, ஏதோ ஒரு பெயின், ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு விஷயம் என்னை போட்டு வருத்தத்தை கொடுக்குது, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து தாங்கிக்க முடியல, ஏதோ ஒரு விஷயம் இன்னும் எனக்கு மனசு ஆறலை, எனக்கு சரியாகலை, நான் ஒரு வருத்தப்படுறேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அது காமிக்குது. அப்போது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தில் வந்து எல்லா பார்ட்டும் கரெக்டாக தான் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கணவன் சிறப்பாக இருக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், அவங்களுடைய எதிர்காலமும் நல்லா அமையணும், சேமிப்பு நல்லா இருக்கணும், வீட்டுக்கு தேவையான பொருள் நிறைஞ்சிருக்கணும், அவங்க மன நிம்மதியும் இருக்கணும், பெரியவங்களும் நல்லா இருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு குறை வந்தால், ஏதாவது ஒரு கவலை வந்தால், இல்லை யாராவது கோஆப்ரேட் பண்ணலைன்னா அப்போ அது ஒரு பெரிய மைனஸ் தானே. அந்த மாதிரி ஏதோ ஒரு மைனஸை சனி வச்சுக்கிட்டே இருக்கும், இன்னும் ஸ்டில் வச்சுட்டு ஒரு ஏக்கம்னு சொல்கிறோம் இல்லையா. இது நடந்துதான் நல்லா இருந்திருக்குமே, இதுவும் சேர்ந்து நடந்தது தான் நல்லா இருந்திருக்குமே, இது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஒரு குறையோட ஒரு பகுதியோட அப்படியே வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கு. இந்த மாதம் ஆறுதல் என்ன அப்படின்னா, நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போ புரிந்து கொண்டு உங்களுக்கு வந்து உதவ முன் வருவார்கள். அந்த ஒரு நல்ல பலன் இப்போ இருக்குது. அது எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அதுக்கடுத்து வந்து ஆரோக்கியம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் வந்து ஆரோக்கிய பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. எல்லாமே உங்களுக்கு 9, 10, 11 தான். ஸ்டில் நான் வந்து ஒரே ஒரு அலர்ட் தான் எப்பவுமே கொடுக்குறேன். 8ல் உள்ள சனி, வாகனங்களில் கவனம், பிரயாணத்தில் கவனம். ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க, வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. அதில் கவனம் கவனம் கவனம், வேறு ஒன்றுமே தேவையில்லை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை அந்த ஹெல்த்தில். அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கடகத்துக்கு பார்க்குறது வந்து சீனியர்ஸ். ஸோ வயதில் மூத்தவங்களுக்கு ஏதாவது வம்புகள் பிரச்சனைகள்னா கண்டிப்பாக டேக் கேர் பண்ணணும். குறிப்பாக 60+ இருக்கீங்கன்னா நீங்கள் தான் வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த டிரான்சிஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை தெரியல. ஏன்னா குரு 11ல் இருப்பார், சுக்கிரனும் இருப்பார், சூரியனும் இருப்பார், புதனும் இருப்பார். பட் இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு மிதுன வீட்டுக்கு எல்லாம் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ கடகத்துக்கு எல்லாம் 12ஆம் இடம். அப்போ 12ல் வந்து உங்களுக்கு யார் யார் வருவான்னு பாருங்கள். சுக்கிரன், அதுக்கடுத்து சூரியன், அதுக்கடுத்து புதன், 3 பேரும் வந்துடுறாங்க. இப்போ இங்கே உங்களுக்கு 8ல் சனி, 8 கூடிய சனி 8ல், 12 கூடிய புதன் 12ல், சூரியன் 12லையும் சுக்கிரன் வரும்போது வயதில் மூத்தவர்களுக்கு, 60க்கும் மேல் உள்ள வயதில் மூத்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, குடும்பம் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய வில் பவர் சம்மந்தப்பட்டது. ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட கூடுதல் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதுன்றது என்னுடைய கருத்து. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இளமை ஒரு ஹெல்த்தை வந்து சோதிக்கிற மாதிரியான டைம் அது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து. வீட்டில் யாராவது வயசில் மூத்தவங்களாக இருக்காங்க, அவங்க வந்து அம்மாவாக இருக்காங்க, அப்பாவாக இருக்காங்க, அது கடகத்தை சேர்ந்துருக்காங்கன்னா கொஞ்சம் அவங்கள டேக் கேர் பண்ணுங்க, எமோஷ்னலாகவும் டேக் கேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலாக என்ன அப்படின்னா, கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வீடு விற்றுட்டு வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், வீடு கட்டணும், வீடு மாற்றணும், இடம் மாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா. அது வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ அஃபிஷியலாக பண்ண போகிறோமா இல்லை வந்து பர்சனலாக பண்ண போகிறோம்னா பர்சனலாக இடம் மாற்றம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது முயற்சிகளுக்கு இது ரொம்ப சாதகமாக இருக்குது. ஒன்று, வாகனங்கள் ஏதாவது வாங்குறதுக்கு இது நல்ல டைமாக கேட்டால் ரொம்ப ரிப்பேர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பொதுவாகவே சனி 8ல் இருந்தால் வாகனங்கள்லாம் பழுது வந்துகிட்டே இருக்கும் உங்கள் பேரில் இருந்ததுன்னா. இப்போ ஸோ நீங்கள் பயன்படுத்துறதுன்னு வச்சுங்க, அது ஏதாவது ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்ததுன்னா அதையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இதுதான் என்னுடைய ஒரு கருத்து. ஓவரால் கடகம் பரவாயில்ல, ரொம்ப பேடாக இல்லை, பரவாயில்ல, பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலனை கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த பொது பலனே உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். மினிமம் 50% மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு பொது பலன், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்காம பொதுவாக நடக்கிற டிரான்சிஷனை நான் வந்து உங்கள் ராசி அண்ட் லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கிளியராக கரெக்டாக அந்த காம்பினேஷனோட பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு நல்ல பலன் புரியும், அது பதியும். அதில் உள்ள சில இடத்துல நான் எச்சரிக்கை கொடுத்துருப்பேன், சில இடத்துல கவனமாக இருங்கன்னு சொல்லியிருப்பேன், சில இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த முயற்சிகளை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அப்படி உண்மையிலேயே ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம் வருமானதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஹாரோஸ்கோப்ஸ்லாம் பார்க்குற பழக்கம் உள்ளவங்க,
அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களாம் ரெகுலராகவே ஹாரோஸ்கோப்ஸ் யாராவது ஒரு அஸ்ட்ராலஜி நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் யாருன்னு நீங்கள் செக் பண்ணிங்க. அவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா இதை உங்கள் பர்த் சார்ட்டை மட்டும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ தட் உங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு பலன் கிளியராக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த ஜென்ரல் வீடியோ பலனை நீங்கள் எப்பவுமே ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ராசி அண்ட் லக்னம் காம்போவில் நிறைய பேர் இன்னும் கூட கேட்குறீங்க, எதை பார்க்கணும் நான் கிளியராக சொல்லிட்டேன். லக்னம் தான் உங்களுடைய விதி. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சிஷனும் நம்ம வந்து எடுத்துக்கணும், அதோட பலன் எடுத்துக்கணும். பலன் வந்து எது கொடுக்கணும்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் தான் கொடுக்கும். ராசி என்பது உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய உணர்வு நிலையும் உங்களுடைய என்ன ஆசைகளை கொடுக்கும். ஸோ அந்த ஆசைகள் எப்படி இருக்குது, ஆசையே இல்லாமல் கூட பலன் கிடைக்கும், ஆசை அதிகமாக இருந்து கூட பலன் கிடைக்காமையும் போகும். அது எல்லாமே ராசியை குறிக்கிறது. அது அந்த தெளிவை நான் தெளிவாக கொடுத்துட்றேன். லக்னம் என்பது உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது, ராசி என்பது உங்களுக்கு என்ன விருப்பம் என்பது. விரும்பாது கூட சில பேருக்கு நடக்கலாம், விரும்பி கூட சில நடக்காமையும் போகலாம். அது எல்லாமே அந்த ராசி லக்னத்துடைய காம்போ. அந்த புரிதலோடு பாருங்கள். உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே ஒரு முறையாவது நல்லா ரீட் பண்ணி நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் எந்தெந்த ஸ்டாரில் என்னென்ன டிகிரியில் எந்த ஹவுஸில் இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும்போது எந்த பிளான்ட் மேலே எந்த பிளான்ட் வந்து பொசிஷன் ஆகுதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். யோக தசையாக பாவ தசையானதும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு பேசிக் கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதுவும் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் இருக்குது. ஸோ ஆஸ்ட்ராலஜி ரீட் பண்ணுங்கள், அதை படிங்க, கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்து நியூமராலஜி அண்ட் வாஸ்து. நிறைய பேர் வீடியோ வாங்கின பிறகு இப்படி வாங்கிட்டோம், அப்படி வாங்கிட்டோம், சவுத்தை வாங்கிட்டோம், வெஸ்ட்டை வாங்கிட்டோம், சவுத் வெஸ்ட்டை வாங்கிட்டோம், டாய்லெட் இங்கே இருக்குது, அது எதுன்னு சொல்கிறீங்க. பட் முன்னாடியே நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போய் வீடு வாங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற வீடு உங்களுக்காக மட்டும் கிடையாது. உங்கள் ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, மனைவி, கணவன், குழந்தைகள் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய பலன் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வீடியோஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் 22 வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு போர்ட்லேயே கிளாஸ் எடுத்துருக்கேன். அதையும் பார்த்து புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து சர்வீசஸ் வந்து தொடர்ந்து ஒரு டீமாக எல்லாரையும் வச்சு நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட்டாக பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் இது வந்து இந்தியா டைம்லாம் கன்வர்ஷன் பண்ணி ஒரு பஞ்சாங்க ரெடி பண்ணிலாம் பண்ணுறதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யூஎஸில் பிறந்தீங்கன்னா யூஎஸோடைய லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பேஸ் பண்ணி அந்த டைம் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி தான் ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு டீட்டெயிலான ஒரு ஹாரோஸ்கோப் வேணுனாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் அப்படின்னு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதர் சர்வீசஸ் லைக் வாய்ஸ் கிளிப் ஆர் கன்சல்டேஷன் த்ரூ ஃபோன் ஆர் டேரெக்டாக நான் மீட் பண்ணோம், எதுவாக இருந்தாலுமே அந்த கன்சல்டேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்பிளேல தெரிய நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீமோட நம்பர். ப்ளஸ் மெயில் இருக்குது. மெயிலையும் சைட்லேயும் நீங்கள் போய் த்ரூ மெயிலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு மெயில் போடலாம். இன்னொன்று சைட்லேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கிளியராக உங்களுக்கு என்ன தேவை, என்ன சர்வீஸ் வேணுன்றதையும் எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எங்களோட எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். ப்ளஸ் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஜென்யூனாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஜென்யூனாக டீட்டெயிலாக எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் வெகு சீக்கிரம் இது வந்து 1 million ரீச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நல்ல கிரேடில் நல்ல பொசிஷனில் எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.